யூஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன். சரி. நான் ஜாயின் பண்ணது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை, சேஃப்டி. நம்ம லைனில் வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கு மாதிரி நான் தான். ஏன்னா வேற எதுவும் சோர்ஸ் தெரியல, எனக்கு வந்து வெளியே எதுவும் ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரியல, அதனால நான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து சேஃப்டி நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்து ஒரு கோர்ஸ் பண்ணாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஒரு பண்ணேன். ரொம்ப வேல்யூபிள் அது சப்ஜெக்ட் அது. அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் அதே இதை யூஸ் பண்ணி கிளைண்ட் சைடு போய் உட்காந்தேன். அங்கிருந்து அதுக்கப்புறம் சரி சேஃப்டி வேணாம், மெக்கானிக்கல் நம்ம ஃபீல்டுக்கு வந்துடலாம், மெக்கானிக்கலே ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஷிஃப்டாகி டெல்லி வந்தேன். பிஏடெக் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷன் இல்லையா டோரலிவர், அவன் வந்து ஆஃபீஸில் பண்ணாங்க, ஆஃபீஸில் பண்ணாங்க. சேம் அதே மாதிரி கம்பெனி தான் பிஏடெக் லடாக். அங்கே வந்து நான் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தேன். சேஃப்டின்னு நேமில் இருந்தால் கூட பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் மெக்கானிக்கல் ஒர்க் தான். அதுலேருந்து அப்புறம் எல்என்டி, தென் நெக்ஸ்ட் அப்ராட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து நமக்கு யாரும் வர்ற மாதிரி தெரியல, எக்ஸிபிஷன்ஸ் யாருமே கிடையாது, நான் ஒர்க் தான் இருக்கேன். ஆனால் நல்ல ஸ்கோப் இருக்குது நம்ம லைன். அடுத்தது வந்து யாராவது மெக்கானிக்கலில் முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல க்ரோத் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்என்டியில் வந்து ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. இனிமேல் இப்போ இத்தனை நாளாக நான் 4 வருஷமாக வந்து வேறு பக்கம் வேலை பார்த்துட்டு எல்என்டியில் போய் சைன் பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். யாராவது விருப்பப்பட்டால் கரெக்டாக எல்என்டி அப்ளை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. தண்டபாணி ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. தண்டபாணி சேஃப்டியில் இருந்தான். சேஃப்டி இருந்து இப்போ வந்து மெக்கானிக்கல் சைடு வந்துட்டான். சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவள் ட்ரிபிள்ஸ் தான் வாங்க, நான் ஒர்க் பண்ண கம்பெனி தான். அவன் வந்து லோகேஷ் மூலமாக அவ்வளோ வந்தான். சரி சரி. ஐ திங்க் அவன் வந்து கொஞ்சம் நான் ஃபர்தராக கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? மெக்கானிக்கல் யாரும் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறோம்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. நமக்கு வர ஜூனியர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லா இன்கம் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலாம் நல்லா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம கெட்டதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வருவனா இல்லையாங்கிறது வந்து எனக்கே தெரியல அந்த சமயத்தில். ஏன்னா அங்கேருந்து லீவ் கிடைக்குமா இல்லை, ஆக்சுவலாக வந்து 1 வீக் லீவ் வர மாதிரி தான் இருந்தேன் நான். விசா ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்ன இதில் வந்து ஒரு 1 மந்த் லீவ் கிடச்சிச்சு. இது வந்து நான் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம பசங்க அப்புறம் மறுபடியும் அப்ராட் இருக்காங்க. இந்த நடந்ததெல்லாம் வந்து நிச்சயமாக அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். லோகேஷ் ரெகுலராக கான்டாக்ட் இருக்கான், ராமநாதன் மெயிலில் வருவான், செல்வம் மட்டும் தான் கான்டாக்ட் இல்லை, அவன் மெயிலில் கொண்டு வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக அவங்களுக்குலாம் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லாரும் வந்து ஒரே வெக்கேஷனில் வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் அந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேட் வந்து எனக்கு 1 month 2 month பேக் முன்னாடியே சொல்லணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு நான் லீவில் அப்போ தான் கரெக்டாக வரது வந்து டைம் கரெக்டாக இருக்கும். நான் அப்புறம் கூட்டத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த டேட்டுமே நம்ம 3 டேட்